இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலம் கொடுக்கிறவர் என்பதை குறித்து சங்கீதம் 29:11 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்றார் கர்த்தர். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களோ, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஒருவேளை அந்த பலவீனத்தை தாங்க முடியாமல் வேதனைகளோடு சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை நான் அருளி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி வந்தபோது அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த ஒரு பலனை கொடுத்தாரே, அதே போல உங்களுக்கும் காண்டாமிருகத்துக்கொத்த ஒரு பலனை கொடுப்பார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா. நீங்கள் நிச்சயமாக அவருடைய நாமத்தை விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த ஒரு பலனை கொடுப்பார். பிரியமானவர்களே, சத்துவத்தை தருவார் பிரியமானவர்கள். அதனால கலங்காதீங்க. ஒருவேளை எந்த பலவீனம் உங்களை எந்தெந்த மாத்திரைகளை சாப்பிட்டு எல்லாம் கைவிட்டு இருந்தாலும் கூட இயேசுவினுடைய கரம் உங்களை தொடும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே அவருடைய பலன் உங்களுக்குள்ளாக இறங்கும். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பலவீனத்திலிருந்து எல்லாம் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். நீங்கள் விசுவாசியுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, என் கிருபை உனக்கு போதும் மகனை மகளை, உன் பலவீனத்தில் என் பலனை நான் கொடுப்பேன், என்னுடைய சத்துவத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். அதனால கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய பலனை கொடுப்பார். உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்வார். உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து உங்களை வாழ வைப்பார். அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? அன்புலே இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் எந்தெந்த பிள்ளைகள் பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ, வேதனைகளோடு இருக்கிறாங்களோ, அப்பா உடைய ஜனத்திற்கு நீங்கள் பலன் கொடுப்பவர் என்று சொல்லி பார்க்கிறோமே. வசனத்திலே வாசித்தோமே, ஏசப்பா உடைய ஜனத்திற்கு நீங்கள் சமாதானம் அருளிகிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்பா உடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறது நிமித்தம் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை கடமைகளை செய்ய முடியலேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு உடைய சமாதானத்தை கொடுங்க, உடைய பலனை கொடுங்கப்பா. நீங்கள் அப்படியே நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த வேலையில் கூட உங்களுடைய ஒரு தொடுதல் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களே, ஏசப்பா எனக்கும் சுகம் தருவாரா, எனக்கும் விடுதலை தருவாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருவரும் மேலும் இந்த வேலையிலும் கூட உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அமரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த அவயங்களிலே உறுப்புகளிலே பலவீனப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த உறுப்புகளின் மேலே, அந்த அவயங்களின் மேலே உங்களுடைய கரம் இயேசுவின் நாமத்தினால தொடப்படட்டும் ஐயா. உங்களுடைய கையை வைங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நீங்கள் கிருபை கொடுக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.